ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸ் வந்து மணி, கரியர் அண்டு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அ டைம்லெஸ் ரீடிங். எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ வந்து இது பொருந்தும். ஓகேவா? ஓகே. ஸோ லெட்ஸ் சி. கார்ட்ஸெல்லாம் போட்டிருக்கேன், நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். மணி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மெசேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆரக்கில் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். சன் கார்டு இருக்கு, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மெஜிஷியன், மூன். இந்த கார்டு எக்ஸ்ட்ராவாக வந்து விழுந்தது. சக்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். மணி விஷயத்தில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், வர வேண்டிய மணி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதனால் இது நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நம்புங்க. மெஜிஷியன், யூ புட் எஃபர்ட். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, யூனிவர்ஸ் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மேபி இன்றைக்கு நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் அட்லீஸ்ட் கொஞ்சம் மணியாவது வந்து உங்களுக்கு வரும். கொஞ்சமாக ஒரு சப்போர்ட்டாவது கிடைக்கும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக அமையும். அண்டு ஒரு ஒரு அழகாக சன் இருக்குது பாருங்கள். ஸோ இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வரீங்க, மூணுலேருந்து சன் அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஓகே, இப்படியே சொல்லலாம். ஓகேவா? சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து உங்களோட எஃபர்ட் வந்து அதிகமாக தேவை தான் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செய்யலாம் தாராளமாக. மணி ரிலேட்டடாக உங்களோட எஃபர்ட் போடுங்க. அண்டு முறை நீங்கள் சப்போஸ் வர வேண்டிய மணி வர்றதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நம்பிக்கை வைங்க. ஓகே, அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆகுது அப்படின்னு தெரியுது. பட் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கான கார்ட்ஸ் வந்து 9 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கடல் தாண்டி போகணும் அப்படின்றது பயங்கரமான ஒரு விருப்பமாக இருக்கலாம் உங்களுக்கு. அந்த ஆசை நிறைவேறும். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சில விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. பட் விடுறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம், நம்ம கிளாரிட்டி பார்க்கல. பட் சம்ஹவ் சில விஷயங்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கு. அந்த இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. கிளாரிட்டி பார்த்தா எக்ஸாக்டாக எந்த மாதிரின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் சிச்சுவேஷன் தெரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கவலைப்பட்டுருக்கிற விஷயத்தை வந்து விட முடியாமலும் இருக்குது. ஆனால் அதை விட்டு நீங்கள் விலகும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு என்ன சொல்லலான்னா, ஒரு நியூ பிகினிங். ஓகேவா? ஒரு நல்ல பொசிஷன், அதை நோக்கி தான் நீங்கள் வந்து போவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறும். ஓகே, சம்வாட் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம். மேபி ஐ திங்க் நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து விலகும்போது நீங்கள் விருப்பப்படுற மாதிரியான ஒரு நல்ல பொசிஷன், ஜாபில் ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நியூ ஜாப், ஒரு நீங்கள் விருப்பப்படுற ஜாபு, அதை நோக்கி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சில பேர் கடல் தாண்டி போகலாம். ஓகே, சம்வாட் ஒரு ட்ராவல் வந்து தெரியுது. பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஓகே, சில பேர் உங்கள் ஹையர் பொசிஷனை விட்டு நீங்கள் போகிறீங்க உங்கள் நிம்மதிக்காக அப்படிங்கிறது தெரியுது. இது யாருக்கோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது டெம்பரன்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், சேரியட், பேஜ் ஆஃப் கப்ஸ். பொறுமையாக இருங்க, ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வரும். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லவ் வந்துட்டு வரலாம் உங்களுக்கு. பட் என்னென்னா, அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக மேபி இது நியூ லவ்வாக இருக்கலாம் சில பேருக்கு. அண்டு நியூ மேரேஜ் ப்ரப்போசல் வர்றதையும் பார்க்க முடியுது. எனிகோ ஃபுல்லாக வந்து ஹீலிங் உங்களுக்கு நடந்திருக்கணும். உங்கள் மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். வரக்கூடிய ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு யூ கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் இந்த சேரியட் வந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய க்ரோத்தை நோக்கி போங்க. உங்களுக்கு க்ரோத் ரிலேட்டடாக ஏதாவது ஆஃபர் வந்தது அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டாக இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
அதர்வைஸ் பொறுமையாக இருங்க. இல்லை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்கள் பர்சன் வந்து அப்பாலஜி கேட்பாங்க, இல்லைனா லவ் ஆஃபர் பண்ணுவாங்க, மேரேஜ் ஆஃபர் பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்னு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மன்னிக்கணும். மேபி ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து மன்னிப்பு கேட்கலாம். நீங்கள் வந்து மன்னிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். அது மூலமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வருது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆரக்கிளில் வந்து பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஆரக்கிள் என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். லைட்னிங், கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் ஆர் யூ வில் பி சாரி. பாருங்கள், மன்னிப்பை பற்றி பேசணும். ஸோ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அண்டு சாரி கேட்கணும். டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஒரி தட் சம்ஒன் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கவலை வரலாம். அது மூலமாக ஒரு கோபம் வரலாம். உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அதை கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்படி நினைக்க வேண்டாம், டிப்ரெஷனுக்கு போக வேண்டாம். உங்களை நோக்கி கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருங்க. உங்களை நோக்கி வர வேண்டியது கண்டிப்பாக வருது. ஓகே, ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் யூ. சில பிரச்சனைகள், பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து நடக்கலாம். யூ ஷுட் அக்செப்ட் வேலிட் கிரிட்டிசிசம். ஓஹோ ஓகே, உங்களை பற்றி யாராவது சொல்கிறாங்க நீங்கள் இப்படி அப்படின்னு, இல்லை உங்கள் பர்சனே வந்து சொல்லலாம், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஏதோ உங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிரிட்டிசிசம் தானே. அது நீங்கள் வந்து சப்போஸ் அது வேலிடாக தான் இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்கலாம் நீங்கள். ஓகேவா? அட்லீஸ்ட் இல்லை அக்செப்டாவது நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலே பொறுமையாக பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பார்க்கலாம்? கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது பிவேர் ஆஃப் கிரேட் ப்ரைடு, பீகாக். ஸோ அதிக ஒரு தற்பெருமை தேவையில்லை. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு தற்பெருமை, உங்களை பற்றியே நீங்கள் பெருமையாக நினச்சிக்கிறதோ அந்த மாதிரி தேவையில்லை. அதுலேருந்து நீங்கள் விலகி வரணும். அது கூட இந்த கார்டு சொல்லலாம், 6 of Swords. கெட் பேக் டு த பேசிக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் சப்போஸ் அது மாதிரி சில விஷயங்கள்லேருந்து வெளியே வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஹையர் பொசிஷன்லேருந்து விலகி இருக்கலாம், மனதளவில் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம் இது வரைக்கும். பட் இது இப்போது வந்து ஒரு நார்மல் பொசிஷன், ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து நீங்கள் வரீங்க. சைக்கிக் எபிலிட்டி, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாபோ பிஸ்னஸோ கரியர் ரிலேட்டாக உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி அது நோக்கி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க, ஆக்ஷன் வந்து போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ரேபிட், டூ மச் கன்சர்ன் வித் செக்ஷுவல் மேட்டர்ஸ். மேபி உங்கள் கரியரை வந்து பாதிக்கலாம். செக்ஷுவல் ரிலேட்டடான விஷயங்கள் சில பேருக்கு ஓகே, உங்களுடைய வளர்ச்சியை வந்து இது பண்ணிகிட்ருக்கலாம், கெடுத்துட்டு இருக்கலாம் கரியர்லேயோ பிஸ்னஸ்லேயோ. ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ யூ கேன் டூ மெடிடேஷன் ரைட் டு கிராஸ் ஓவர் தீஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஃபிங்கர், வார்னிங் யூ அட் அ ப்ராப்ளம் either now or in the near future. ஸோ இங்கே ஏதாவது வார்னிங் வந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்சுட்டு ஸ்டெப் எடுங்க. இல்லை தெரிய வர்ற வரையும் காத்துருங்க, யூனிவர்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கு நீங்கள் யூனிவர்ஸே வந்துட்டு கேளுங்க ஹெல்ப்பு. டேக் கேர் ஆர் தேர் வில் பி லாஸ் ஆஃப் மெட்டீரியல் வெல்த். மணி ரிலேட்டடாக வருது, கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லைனா மெட்டீரியல் வெல்த்தில் கொஞ்சம் லாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் இன் த நெக்ஸ்ட் 48 hours. டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் விமன் வித் டார்க் காம்ப்ளெக்ஷன் ஆர் ஹேர். ஸோ இந்த மாதிரி ஒரு லேடிகிட்ட நீங்கள் யாராவது டீலிங் வச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. ஒரு நெக்ஸ்ட் 48 hours வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு டீலிங்கும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை யார் மேலே உங்களுக்கு டவுட் வருதோ அவங்கள்ட்ட வந்து ஒரு டீலிங்குமே வச்சுக்காமல் இருங்க ஒரு நெக்ஸ்ட் 48 hours. தேட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? ஸோ டுடே next 48 hours, right? I think this is enough. Okay, this is what I have for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.